இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இவங்க இந்த நிலைமைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது இந்த விஷயத்தை நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கடினமா உழைப்பான்னு தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பண்ணணும்னு இவளுக்கு ஆசை இருந்திருக்கு. ரொம்ப வருஷமா இவ எங்க இருந்தான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திரும்ப சந்திச்சோம். ரொம்ப வருஷமா எதுவுமே தெரியாமலே இருந்தோம். இவங்க வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்க பிரார்த்தனை தாமா. சோ இவங்க கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணி பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. எங்களோட எல்லா டைட்டன்ஸும் எப்பயும் எங்களோட இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அவளுக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் உண்டு. அவளுக்காக நான் தினமும் இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். இவ எங்கேயாவது இருப்பா, எப்படியாவது இருப்பா, ஆனா பசியில சாக மாட்டான்னு எனக்கு தெரியும். தேங்க்யூமா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வாட்டி மார்க்கெட் டிமாண்ட் என்னன்னு பாத்துடலாம். ஆடியன்ஸ் இப்போ இது உங்களோட டைம். people இந்த ப்ராடக்ட் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறாங்க. ஜோயா மேடம், இன்னைக்கு மேடையில் இருக்கிற டைட்டன்ஸான எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? எனக்குன்னு ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுல சில பேர் வேலை செய்யணும். அது மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எங்களுடைய பிசினஸையும் விரிவுபடுத்த மெஷினரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 50 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. அந்த 50 லட்சத்துக்கு நீங்க என்ன % தர விரும்புறீங்க? 3%. நான் சந்தேஷ் சார்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம ஈக்விட்டிக்கு பதிலா ஜஸ்ட் நம்ம எல்லாரும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்களோட ஃபேக்டரிக்குள்ள அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதாவது எந்த விதமான ரிட்டர்னும் இல்லாம, என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம டிபிக்கலா எல்லா டீல்ஸ் மாதிரியும் டைட்டன்ஸ் மாதிரியும் இதுல ஈக்விட்டி கேட்க வேண்டாம். எனக்கு இப்போ ஜோயாவுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ நான் இதுல என்ன பண்ண விரும்புறேன்னா, என்னோட தரப்புல இருந்து என்னோட எல்லா விமன் கம்யூனிட்டிஸ்லயும் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஜோயாவோட கதையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சோ மச். நான் ஒரு 5 லட்சம் ரூபாவை எங்களோட CSR ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா கிராண்டா தர விரும்புறேன், எந்த விதமான ஈக்விட்டியும் இல்லாம. நாம இவங்களோட பேசிலேயே கனவு காண விடுவோம். இவங்களோட growth ஜர்னில இவங்களுக்கு தேவைப்படுற உதவியை பண்ணுவோம். நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. இவரோட நானும் ஒரு 5 lakhs கொடுக்க விரும்புறேன். தேங்க்யூ சார். இதன் மூலமா இவங்க நிஜமாக்கணும்னு நினைக்கிற கனவை இவங்களோட வேகத்திலேயே இவங்களோட வழியிலேயே அதை நிறைவேற்ற வைக்கலாம். தேங்க்யூ. என்னால உங்களுக்கு 2 விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னு, எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அது மூலமாவும் என்னால எப்படிலாம் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை ரீச் பண்ண முடியுதோ அந்த விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இண்டோர்லயும் எனக்கு ஒரு பெரிய செட்டப் இருக்கு. அங்கிருந்தும் நான் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்ஸை நான் பிளேஸ் பண்றேன். இன்டைரக்ட்லி நான் உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல எந்த உதவி தேவைப்பட்டாலும், அதாவது பிராண்டிங், மார்க்கெட்டிங், இண்டோர்ல நீங்க ரீச் பண்ண விரும்புனீங்கன்னா அங்க உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு அந்த உதவியை பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ. ஜோயா மேடம், இப்போ உங்களுக்கு எல்லா டைட்டன்ஸோட சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. எல்லார்கிட்ட இருந்து ஃபண்டிங்கும் கிடைச்சிருச்சு, மென்டார்ஷிப்பும் கிடைச்சிருச்சு, ஆர்டரும் கிடைச்சிருச்சு சார். ஆர்டரும் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. சோ வாங்க கை கோர்க்கலாம். தேங்க்யூ சார். வெல் டன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.